சம அளவு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கோம். இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். ஒரு 20 எலுமிச்சை பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்குறோம். பச்சை மிளகாய் இது ஊறுகாயில் ஊறி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 20 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூனு கல்லுப்பு. மிளகாய்த்தூள்லே கடுகும் வெந்தயம் பவுட்ரு பண்ணது, கொரப்பாக நைஸாக இல்லாமல். வானலி அடுப்பில் வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு சீக்கிரம் கெடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் போல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பச்சை மிளகாயிலே வச்சு எண்ணெயில் வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகும் சீரகமும் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள் கல்லுப்பு வெந்தயம் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். சேர்த்த உடனே கலரி விட்டுக்கலாம். இப்போ லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு. இப்போ லெமன் ஜூஸு கொட்டை இல்லாமல் இது பண்ணுறதுக்கு ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம லெமன் ஜூஸில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கி ஒரு 2 நாள் ஸ்டோர் ஆகணும். ஏன்னா இந்த ஜூஸு மிளகாத்தூள் கல்லுப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சிரும், நம்மளுக்கு ஊறுகாய் ரெடி ஆயிரும். இதை நம்ம ஒரு தொக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.